எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி கொசு தொல்லைக்கு ரொம்ப ஈஸியான முறையில் உங்களுக்கு ஒரு டிப்பு சொல்கிறேன். வீடியோ பாருங்கள். 2 மினிட்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஈஸியான டிப்பு தான். நம்ம வந்து லைவ் ரிசல்ட்டாக நம்ம ஒன்று காட்டணும். லைவாக காட்டணும் ஒன்று. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு கரப்பாம்பூச்சி மட்டும் தானே விழுந்துச்சு. மறுநாள் இன்னும் ஒன்று தான்ப்பா விழுந்துச்சு. 2 தான் விழுந்துச்சு. இன்னும் ஒரு தயிர் இது போட்டதில் நிறைய பல கொசுக்கள் விழுந்துருந்துச்சு. ஆனால் இது கரப்பாம்பூச்சி நிறையா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். இந்த டிப்பை எத்தனை பேர் செஞ்சு பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் ஆகுதுப்பா. நிறையா கரப்பாம்பூச்சி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். திருப்தியாக இருக்கும். மறுபடியும் நான் வந்து வேறு ஒரு இது செஞ்சு மறுபடியும் வச்சு பார்த்தேன். மறுபடியும் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு 2 கரப்பாம்பூச்சி வந்து விழுந்திருக்கு. அதனால் நீங்கள் தைரியமாக இதை செய்யுங்க. நிறையா கரப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிப்பை தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்ப்பா. உங்களுக்கு நிறையா கரப்பாம்பூச்சிகள் வந்து விழுகும். ஓகேயா? இப்போ வாங்க நம்ம டிப்புளுக்கு போகலாம். நம்மளுக்கு தேவையான பொருள் இது தான். வேஸ்ட்டு டப்பா எடுத்துக்கிறங்க. அதில் வந்து 50 மில்லி தண்ணி இல்லை 100 மில்லி தண்ணி ஊற்றிக்கிறங்கப்பா. இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு கொசு தொல்லையே வராது. இது என்ன பொருள்னா ஆரஸ்பதி தைலம். ஓகே, இல்லைன்னா கோடாலி தைலம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறங்க. ஆரஸ்பதி தைலத்தில் ஒரு 5லேருந்து ஒரு 6 சொட்டு நல்லாவே விடுங்க. விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு ஈவினிங்கில் நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கொசு தொல்லையும் உங்களுக்கு வராது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான டிப்பு தான். இதை விட ஈஸியாக டிப்பு யாரும் சொல்லியிருக்காங்களானே தெரியாது. ரொம்ப ஈஸியான டிப்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கப்பா. நம்ம வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறோம். அதோட ஒரு 5-6 சொட்டு அதாவது ஆரஸ்பதி தைலத்தை போட்டிருக்குறோம். ஓகேயா? ஆரஸ்பதி தைலத்தை போட்டு நம்ம வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி ஸ்ப்ரே பண்ணி விட வேண்டியது. நம்மளுக்கு எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு கொசு வரும்னு தெரியும்ல, கதவு ஜன்னல் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. அந்த இடத்துல கொசு வரும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடம் ஃபுல்லாக எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியான டிப்பு, ரொம்ப எளிமையான முறை தான். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையவே ஷேர் பண்ணுங்கள். நம்ம காலையில் மதியம்லாம் செய்யாமல் ஈவினிங்கில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும்ப்பா. உங்களுக்கு வீட்டுக்குள்ள வந்து கொசுக்கள் வந்து வராது. வர்ற இடத்தையெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறோம் அப்படின்னா ஸ்ப்ரேக்கு பதிலாக இதை நம்ம பண்ணிக்கிறலாம். நம்ம கொசு ஸ்ப்ரே இருக்குல்ல, அதுக்கு பதிலாக நீங்கள் இதை பண்ணிக்கிறலாம். அப்போ உங்களுக்கு கொசு தொல்லை வராது. ஒரு தடவைக்காக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இது ரொம்ப பயனளிச்சிச்சுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கு நிறையாவே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிப்புகள், வித்தியாசமான டிப்புகள் நம்ம சேனலில் அடிக்கடி போட்டு கொடுத்தே இருக்கிறேன். நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். ஓகேயா? வந்து நம்ம வந்து டிஷ்யூ பேப்பரில் வந்து லேசாக தொளிச்சு விட்டுக்கிறோங்க. டிஷ்யூ பேப்பரை வந்து சுற்றி நம்ம வந்து இந்த ஆரஸ்பதி தைலத்தை தொளிச்சு விட்டுக்கிறோங்க. இங்கே வந்து கைவு பூத்தின்னு சொல்லுவாங்க. அதை தொளிச்சு விட்டுட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஜன்னல் ஓரம், கதவு கம்பி, ஜன்னல் கம்பி அதெல்லாம் நீங்கள் தொங்க விடலாம். இல்லையா, ஃபேனு, டேபிள் ஃபேன் இருந்தால் நீங்கள் அதில் கூட மாட்டி விட்டு நீங்கள் ஃபேனை போட்டு விடலாம். ஆரஸ்பதி வாசத்துக்கு வந்து உங்களுக்கு பல கொசு வராது, ஈ வராது. அதே மாதிரி நேரத்தில் கரப்பாம்பூச்சி கூட உங்களுக்கு வராது. கண்டிப்பாக செஞ்சு பாருங்களேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போல் சந்திக்கலாம். பை, see you.